ஆக்டர் ராகவலாரன்ஸ் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. பொறுங்க முழுசா சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி ஆக்டர் ராகவலாரன்ஸோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி 4 ஈவென்ட் ரிசப்ஷனுக்கு மேக்கப் பண்ணணும் வந்து சொன்னாரு. ரிசப்ஷன் எப்படிங்க 4 நாளைக்கு நடக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு கேரளால அப்படிதான் நடக்கும், எங்க இதுபடி அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு 4 தடவை போன் பண்ணி நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நேர்ல வர சொல்ல நேர்ல வந்தாதம்மா உனக்கு வந்து இதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னதால நான் வந்து ஃபேமிலி போட்டோ அனுப்ப சொல்லிட்டேன். சரி வைஃப் போட்டோ அவர் போட்டோ கூட அனுப்பிட்டாரு. அவர் தங்கச்சி போட்டோ ஒண்ணு அனுப்பினாரு பாருங்க. எனக்கெல்லாம் இந்த போட்டோ அவங்க தங்கச்சி போட்டோவா? அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த போட்டோவை பார்க்கும்போது எனக்கு ஏஐ போட்டோ மட்டும் இருந்துச்சு. அது கிட்டதுக்கு ஐயோ எங்க வீட்டுல இப்படி நீ அப்படி சொல்லிட்டமா, அதனால கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்கம்மா, அவங்க அம்மா தான் வேற கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவரே வந்து இல்லம்மா எங்க வீட்டுல கம்பல் பண்ணி பாக்குறேன் என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு வந்து அவரே சொன்னாரு. சரி நீ என்னதான் உருட்டுறதே தண்டாவாத தெரியுது நினைச்சிட்டு சரி என்னதான் பேசுறான்னு பாப்போம் நானும் பேசினேன். அப்புறம் கொஞ்சமா மாறி அவர் மாடலிங்க்கு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. என்ன அப்புறம் ட்ராக் என்ன மாதிரி போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த மாதிரி நிறைய வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மேக்கப்பா டேஸ்ட் தெரியுது, நீ மூடு.